Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல second sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த sum நம்ம identity 3 and identity 4 யூஸ் பண்ணி தான் sort out பண்ண போறோம். So algebraic identities வீடியோட லிங்க் மேல கார்ட்டூன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.4 Sum number 2. Evaluate the following products without multiplying directly. Direct multiply பண்ணாம அதோட answers products ஓட answers evaluate பண்ண சொல்லிருக்காங்க. So first நான் சொன்ன மாதிரி identity 4 and identity 3 ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் இங்க வரப்போற 3 subdivisions sort out பண்ண போறோம். So first subdivision பார்ப்போம். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா see 103 into 107. நம்ம இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஸோ 103 நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 100 + 3ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் 107 எப்படி எடுத்துக்கிறேன்னா 100 + 7 எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு x + identity 4ஓட மேட்ச் ஆகுது. தட் இஸ் x + a into x + b ஓட x வந்து 100ஆ இருக்கு இல்லையா, a வந்து 3 and b வந்து 7 அப்படின்னு எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 + 3 into 100 + 7 x + a into x + b எடுத்துட்டு நான் வந்து ஒர்க் ஆன் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 100 ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் a + b, ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் பியோட வேல்யூ 7 into x ப்ளஸ் ஃபைனலாக 3 + 7 a into b, தட் இஸ் 3 into 7. ஓகேவா? ஸோ இப்போ 100 ஸ்கொயர் பண்ணணுமா, எப்படி ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1 போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 zeros, மேலே ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 zeros ஆட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் enough. ஓகேவா? ப்ளஸ் 3 + 7 வந்து 10. ஸோ 10x, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு பண்ணியிருக்கணும், 100ன்னு பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் 10 into 100ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 100 இல்லையா, அதனால ப்ளஸ் 3 into 7 வந்து 21. ஸோ இப்போ வந்து 10000 ப்ளஸ் 10 + 100 அஃப்கோர்ஸ் 1000 ப்ளஸ் 21. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணுங்கள். 10000 1 2 3000 21. ஓகே, ஸோ இப்போ ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 12011. ஸோ ஓவராலாக 11021 will be your answer. ஸோ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் டைரெக்டாக பண்ணாமல் நான் வந்து யூஸிங் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 103 into 107ஓட வேல்யூ வந்து 11021 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா 95 into 96 இருக்கு. ஸோ இந்த 95 into 96 நம்ம 90 + 5 90 + 6ன்னு பிரிக்கலாம். பட் 90யே வந்து ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னும் போது இட் வாஸ் அ பிட் ட்ரிக்கி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நெகட்டிவ்ல பண்ணிக்கிறேன், அப்படியே நெகட்டிவ்ல போகிறேன். எப்படின்னா 95 100 - 5 இன்னும் 96 100 - 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட x + a into x + b the same identity 4 தான், x ஸ்கொயர் ப்ளஸ் a + b into x ப்ளஸ் ab இல்லையா? இதில் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 100, ஏக்கு பதிலாக -5 அண்ட் பிக்கு பதிலாகவும் -4. கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் 100 ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக -5, பிக்கு பதிலாக -4 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 100 ப்ளஸ் ஏக்கு பதிலாக -5 இன்டூ ஏக்கு பதிலாக -4. ஸோ 100 ஸ்கொயர் பண்ணோம்னா 10000. இங்கே -5 -4 -9. ஸோ -9 into 100 -900 அப்படின்னு போடுறேன். அங்கே இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 5 4s are 20. ஸோ இது வந்து ப்ளஸ் 20 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே 10000 -900 ப்ளஸ் 20, ஒரு மைனஸ் இருக்குது, 2 ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறதுனால ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு ஆடிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுறதுனாலும் both are right only. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 900ல் 20யை சப்ராக்ட் பண்ணுறேன். இட் வாஸ் ஈஸி அதனால். ஓகே, இது சப்ராக்ட் பண்ணும்போது 0, ஹியர் 8, ஹியர் வந்து 10, 10 - 2 will be 8. ஸோ இந்த 8 அப்படியே வந்துடும். மைனஸ் பெரிய நம்பரோட சென்டர்னால -880. ஸோ 10000 -880. ஸோ அதை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பண்ணுறேன் 10000. ஸோ 880.
ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு 0 வந்துடும். இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இந்த 0 ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல 0 ஆக்கிட்டு இங்கேருந்து நம்ம 10 போடுறேன். 9 9. ஸோ 10 minus 8 will be 2. 9 minus 8 will be 1. 9 அப்படியே இறங்கிடலாம் 9. ஸோ your answer will be 9120. ஸோ 95 96 ப்ராடக்ட் டேரெக்டாக பண்ணாமல் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் சூட்டபிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் 9120 கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 104 into 96. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஆஃப் ட்ரிக்கி. ஒன்று 100 and above இருக்குது, இன்னொன்று 100 and below இருக்குது. ஸோ அதை ரெண்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலி 100 + 4 எழுதலாம். 104 96 100 - 4ன்னு எழுதலாம். இந்த தேர்ட் சப்டிவிஷனை நம்ம ஐடென்டிட்டி 4 யூஸ் பண்ணியும் சார்ட் அவுட் பண்ணலாம். பட் டேரெக்டாகவே ஐடென்டிட்டி 3 யூஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் x + y into x - y. x 100 y 4 சேமாக இருக்கா? அப்போ இது x² - y² நம்ம தாராளமாக எழுதலாம். ஸோ 100² - 4². நான் யூஸிங் ஐடென்டிட்டி 3 யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சம்க்கு, பர்டிகுலர்லி இந்த சப்டிவிஷனுக்கு. ஸோ 100 ஸ்கொயர் பண்ணும்போது 10000 minus 4 ஸ்கொயர் பண்ணும்போது it would be 60. ஸோ 10000 16 சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0 it will be 10 9 9 9. So 10 minus 6 will be 4. 9 minus 1 will be 8. Rest of the things அப்படியே வந்துரும். So 9984. The product of 104 into 96 will be 9984, and we can find it out without using direct multiplication. We can use this identity. Okay, so now hope you understand this sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே எக்ஸைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. எக்ஸைஸ் 2.4ல தேர்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஸ்டமர் சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.